தகுதியாயிராது. கர்த்தர் உங்களை தகுதியுள்ள பாத்திரமாய் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை வேல்யூபிளான பாத்திரமா உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த பாத்திரத்தை தகுதி இல்லாத, பால் ஊத்துன உடனே கெட்டு போற அளவுக்கு அந்த பாத்திரம் அழுக்கா வச்சுட்டு இருக்கிறது நீங்களும் நானும் தான். ஆனா ஆண்டவர் அப்படி வச்சிடல, அந்த பாத்திரத்தை சுத்தமா வச்சிருக்கிறாரு. நல்லா கழுவி சோப்பு விம்மி எல்லாம் போட்டு அவர் ரத்தத்தை கொடுத்து கழுவி நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த பாத்திரம் கெட்டு போகிற அளவுக்கு, அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறது யாருன்னா நீங்களும் நானும் தான் நம்மளை வச்சிருக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் பொறுப்பாக்க முடியாது. அதனால் கர்த்தர் சொல்கிறார், நன்மையும் இந்த உலகத்தில் இருக்குது, தீமையும் இந்த உலகத்தில் இருக்குது, அதிகாரம் உன் கையில் இருக்குது. எதை நீ செயல்படுத்த போகிற அது உங்கள் கையில் இருக்குது. அப்போ நீ எழுந்து, எல்லாரும் கர்த்தர் ஜனங்களை சொல்கிறார், ஜனங்க எல்லாரையும் நீ ரெடி பண்ணு, நீ ரெடி ஆகு, எழுந்து. எவ்வளோ நாள் தான் மோசே இல்லை நீ சொல்லிட்டு இருப்ப, உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். ஆமீன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எத்தனை நாளைக்கு தான் அவங்க இதை செய்யட்டும், இவங்க அதை செய்யட்டும், அவங்க பாடட்டும், இவங்க பாடட்டும், அவங்க மெசேஜ் கொடுக்கட்டும், இவங்க மெசேஜ் கொடுக்கட்டும், அப்படி நீங்கள் காலத்தை தட்டி கழிச்சுனே இருந்தீங்கன்னா யோசுவாவை விட்டுட்டு வேற யாரோ கூட அந்த கும்பல் அந்த ஆண்டவர்னால பயன்படுத்த முடியுமா முடியாதா? நீங்கள் சொல்லுங்களேன், முடியுமா முடியாதா? முடியும். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தில், கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த சபையில் பாருங்க, நாங்கள் 5 வருஷம் இருப்போம், போயிடுவோம். ஆனால் இந்த சபையில் முழுமையாக நிலைத்திருக்க வேண்டியது யாரு? போகிறது யாரு? நீங்கள் மட்டும்தான். அப்போ இந்த சபை யாருக்குரியது? ஆண்டவர் எங்களுக்கா? நாங்கள் எழுதின்னு போயிட்டு போகிறோமா? எங்கள் சொத்தா? கிடையவே கிடையாது. முழுமையாக இந்த சபைக்குரிய எல்லா அதிகாரம், இந்த சபைக்குரிய எல்லா ஒழுக்கம், எல்லா நன்மையும் கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்குறாரு. அப்போ எல்லாவற்றையும் செய்யக்கூடியது யாருன்னா நீங்கள் தான். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை, ஒவ்வொரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம தட்டி கழிப்போனா கர்த்தர் நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாரு. மன்னிக்கணும், வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாரு. நீ வரலனாலும் யாரை கொண்டாகிலும் அதை கர்த்தர் சேர்த்து கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு. கொயரில் நம்ம பாடலனாலும் வேற ஒருத்தர் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை நீ செய்யலாலும் வேற ஒருத்தர் ஆண்டவர் உயர்த்துவார். ஆனால் அதை இழந்து போயிட்டோன்னா நாளைக்கு நீ அதை அழுதாலும் நீ அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. யோசுவா அன்னைக்கு அதை இழந்து போயிருந்தானா யோசுவா கானானை சுதந்திரித்து கொண்டிருக்க முடியாது. யோசுவா ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போயிருக்க முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த சபைக்குரிய ஊழியங்கள், சபைக்குரிய காரியங்கள், உங்களுக்கு என்ன வேலையை கர்த்தர் கொடுத்துருக்குறாரோ, யாருமே அக்கா நான் உங்களுக்கும் சொல்கிறேன், பசங்க மைக் எடுத்து பாடட்டும், நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த வாய்ஸை கொடுத்துருக்கிறாரா, நீங்கள் எடுத்து பாடுங்க. எத்தனை நாளைக்கு அவங்க பாடட்டும் நம்ம அமைதியாக இருந்தோன்னா ரட்சிப்பு வேற ஒரு இடத்துல இருந்து வரும். மைக் யார் எடுத்து வச்சுக்கினாலும் பரவாயில்ல, யார் எடுத்து வைக்கலனாலும் பரவாயில்ல, மைக் உங்கள் கையில் இருந்தாலும் பரவாயில்ல, மைக் உங்கள் கையில் இல்லைனாலும் பரவாயில்ல. கொயர் ஊழியன்றது மிகப்பெரிய உன்னதமான ஊழியம். கர்த்தர் அதுக்கு பார்த்து ஆட்களை செலக்ட் பண்ணாருன்றதை மறந்துடாதீங்க. இங்கே உட்கார்றதும் மகிமையுள்ள ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, உட்கார வச்சு. வாசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வாசிக்கிறவர்கள் தான் ஜனங்களுக்கு முன்னாடி போனாங்க. வாசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பாடுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த இடத்த க்ளீன் பண்ணுறோம் யாராக இருந்தாலும், சபைக்குள்ள ஒரு வேலை அப்படின்னா, சபைக்குரிய வேலை அப்படின்னா, ஞானத்தோடு உண்மையோடு எவனை செய்கிறானோ கர்த்தருடைய பார்வை அவன் மேலே நோக்கமாக இருக்கும். யோசுவாவை உயர்த்தின கர்த்தர் அவங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமீன். அதனால் கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய வேலையில் உண்மையும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். எதிர்காலத்தை குறித்து பார்க்கும்போது, தேசத்துக்கு போங்கள், தேசத்தை நீ பங்கிடுவாய். இந்த வசனம் இன்னொரு இடத்துல என்னாகமம்லேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, யோசுவா தான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான். இது வாக்கு தத்தத்தை கர்த்தர் இங்கே நிறைவேற்றாரு. எங்கே? யோசுவால. மோசே இருக்கும்போதே கர்த்தர் சொல்லிட்டாரு, யோசுவா தான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான். உங்களை குறித்தோ என்னை குறித்தோ தாயின் கர்ப்பத்தில் உருவாகாததுக்கு முன்னமே என் பிள்ளைக்குரிய வேலையோடு தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த பூமியில் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த வேலை என்ன, அந்த டேலண்ட் என்ன,
அதை நம்ம செயல்படுத்துகிறோம் ஆண்டவருக்காக, இல்லை அமைதியாக இருக்கிறோமான்றதை யோசித்து பார்க்கணும். அப்போ இது ஒன்று. அடுத்தது பிளேஸ். இதில் நம்ம எந்த இடத்த பார்க்குறோன்னா யோர்தான். ஆமென். யோர்தானை கடந்து போகணும். இன்னைக்கு நம்ம எதிரில் கூட பாருங்க, பரலோகத்துக்கு நம்ம போகக்கூடாதபடி அநேகமான யோர்தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது. அந்த யோர்தானெல்லாம் கடந்து நம்ம என்ன பண்ணணும்? போகணும். யோர்தானை கடக்காமல் நான் இங்கேயே இருக்கிறேன்னா நம்மளால் யோர்தானை என்ன பண்ண முடியாது? கடந்து போக முடியாது. பரலோகத்துக்கும் நம்மளால போக முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடாதபடி அநேகமான காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வரும், நம்மளுக்கு பிரச்சனையாக வரும், நம்ம பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழக்கூடாதபடி வரும். ஆனால் அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு, ஆமென், இது இன்னொரு சாப்டரில் போயிடும். அதனாலே அது வேண்டாம். இது இங்கே பாருங்கள், யோர்தானை கடந்து. அடுத்தது வாக்குத்தத்தம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அடுத்தது நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு. இது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு 6, 7, 9 வசனம், 3 வசனத்தில் கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்கிறாரு பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்போ இந்த 18 மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்தில் ஜனங்கள் யோசுவா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அது வேண்டாம். நமக்கு எது வேணும்? கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்கிற வசனம் நமக்கு முக்கியம். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஏன் நம்ம எழுதி வைக்கணும்னா, நம்ம பைபிளை படித்து முடிச்சுட்டு உடனே இந்த வாக்குத்தத்தத்தை எழுதி அதன் மேலே கைகளை வைத்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவரோடு இருந்தீங்களே, என் கூட இருங்க. பயப்படாதன்னு சொன்னீங்களே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. திகையாதன்னு சொன்னீங்களே, நான் திகைக்க மாட்டேன். தைரியமாக இருன்னு சொன்னீங்களே, நான் தைரியமாக இருக்கிறேன். அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நம்மளுக்குள்ளே என்ன பண்ணோம்? அதனால வாக்குத்தத்தத்தை எழுதுறதுக்கான காரணம் என்னென்னா, நமக்குள்ளே எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பாசிட்டிவாக நன்மையாக மாற்றிடுவார். அடுத்தது கட்டளை. இதில் இருக்கிற கட்டளை, கமாண்ட்மெண்ட் என்னன்னா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு. இதுக்கு பேர் தான் என்னது? கட்டளை. கமாண்ட் உனக்கு கொடுக்குறது என்ன கமாண்ட் தெரியுமா? நியாய பிரமாணத்தின்படி வாழ மாட்டேன். நீ எப்படி இரு? கவனமாயிரு. அப்புறமா இடதுபுறமும் வலதுபுறமும் எல்லாமே உன்னை அதாவது இதிலிருந்து நீ வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன பண்ணக்கூடாது? சாயாத, விலகி போவாத. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் இப்போ படிக்கிறோம், கர்த்தர் நம்மளுக்கு நன்மை எது தீமைன்னு தெரியும். அப்போ வலதுபுறம் இடதுபுறமாக சாயறதுன்னா என்னென்னா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, என்னதான் நடக்குது பார்க்கலாமே, இதை செஞ்சால் என்னதான் நடக்குது பார்க்கலாமே, இப்படி பேசினா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு பார்க்குறீங்களே, அதுதான் வலதுபுறம் இடதுபுறம். அப்போ இந்த வார்த்தைக்கு புறம்பாய் இப்படியும் சாயக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாதிருப்பாயாக. அப்புறம் நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இதை நீ செஞ்சாதான் நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ யோசுவாவை நீதான்ப்பா நீ கூட்டின்னு போவ, அப்படியே ஆசீர்வாதத்தை மட்டும் ஈர்த்துன்னு போல. யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு? நீ இதன்படி நடந்தாதான், மோசேக்கு நான் கொடுத்த கட்டளையின்படி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து இல்லாம, அதாவது இது உன் வாய்க்குள்ளேயே இருக்கணும், இது உன் தியானமா இருக்கணும். அப்பதான் இந்த ஜனங்களை நீ நடத்தின்னு போகும்போதெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நீ யோர்தானை கடக்கும் போதெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நீ கானான்குள்ள போகும்போதெல்லாம் உன் கூட இருப்பேன். இதுக்கு பேர் தான் கட்டளை. அப்போ வாக்குத்தத்தத்தை மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதத்தை மாத்திரம் இல்லை, இந்த கட்டளையை நம்ம செஞ்சா இந்த கட்டளையை யோசுவா செஞ்சா மட்டும்தான் கானானுக்கு போக முடியும். இந்த கட்டளையை நம்ம செஞ்சா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். அதனால இதுக்கு பேர் தான் என்னது? கட்டளை. ஓகேவா? அடுத்தது ஆசீர்வாதம். என்னன்னா, எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன், நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பேன்னு சொல்கிறாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. அப்படின்னா என்னென்னா, எவ்வளோ பிரச்சனை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை மோசேக்கும் யோசுவாவுக்கும் வந்தாலும், கர்த்தர் ஜனங்களை சமாதானமாக என்ன பண்ணார்? நடத்தின்னு வந்தார். அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் நம்ம வாழும்போது இந்த எவ்வளோ
பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது, இந்த வார்த்தை நம்ம வாயிலே நம்ம இருதயத்தில் இருக்கும்போது, அதை நம்ம சமாதானத்தோடு கடந்து போவோம். எந்த டிப்ரெஷனும் நம்மளுக்கு இருக்காது. ஆமென், ஆமென். அடுத்தது மற்ற வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இது எங்கே இருக்குது? சங்கீதம் 1:2 வாசிங்க. சங்கீதம் 1:2. 1வது சங்கீதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் இதுதான். மற்ற வசனத்தோடு மைய வசனத்தை எடுத்து மற்ற வசனத்தோடு ஒப்பிட்டு நம்ம அப்போ பார்க்கணும். அப்போ யோசுவா பாக்கியவானாய், அந்த ஜனங்கள் பாக்கியவான்களாய் மாறுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னபடி அந்த கட்டளையை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. நியாய பிரமாணத்தில் என்ன இருக்கோ அதன்படி செய்ய ஆரம்பித்தாங்க. ஓய்வு நாள் ஆசரித்தாங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. எல்லா கட்டளைகளையும் யோசுவாவும் ஜனங்களும் செய்தது நிமித்தமாய் அவர்களை பாக்கியவான்களாய் கானானுக்குள்ள என்ன பண்ணாங்க? பிரவேசித்தாங்க. அப்போ கானானுக்கு போனோம்னா, நம்மளுக்கு கானான் இது பரலோகம். அங்கே போனோன்னா இதன்படி நம்ம நடப்போம் அப்படின்னா, இரவும் பகலும் இதன் தியானமாக இருக்கோன்னா நம்ம கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணுவோம்? போவோம். அடுத்தது கற்றுக்கொள்ள வேண்டியது 1 கீழ்ப்படிதல். யோசுவாவை கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, எவ்வளோ நேரம் நீ அழுதுட்டு இருப்ப? ஓகே போதும், மோசே செத்து போயிட்டான், இப்போ நீ எழுந்துரு. ஆமீன். உடனே யோசுவா என்ன பண்ணா? கீழ்ப்படிஞ்சான். இல்லை ஆண்டவரே நான் எப்படி போவேன், இந்த ஜனங்களை அப்படி இப்படின்லாம் என்ன பண்ணல. ஒரு வேளை பேசினாரா நம்மளுக்கு தெரியல, ஆனால் வசனங்களை படிக்கும்போது அப்படி எதுவுமே சொல்ல. உடனே கீழ்ப்படிந்து ஜனங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான். ஆமீன். அப்போ கூட ஆண்டவர் சொல்றார், எத்தனை நாட்களுக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போகணும்? 3 நாளுக்குள்ளே இந்த யோர்தானை என்ன பண்ணணும்? கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தியானம், மெடிடேட்டிங். இதுலேருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது வசனத்தை படிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். அடுத்தது ஓகே, எதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும்னா, அனுதினமும் இந்த வார்த்தை நம்ம வாயிலும் இருதயத்தில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? இதிலேருந்து கற்றுக்கொள்கிறோம். ஓகேவா? இதான் லைஃப் அப்ளிகேஷன். என் வாழ்க்கை முழுக்க இதை நான் என் வாழ்க்கையில் செயல்படுத்திகிட்டே இருக்கணும். எதை செயல்படுத்தணும்? இந்த வார்த்தை என் இருதயத்துலேயும் என் வாயிலையும் என் சிந்தையிலையும் இருக்கணும். ஆமீன். அடுத்தது பகுதிக்கான தலைப்பு. இப்போ நான் ஒரு தலைப்பு இது கொடுக்குறேன். என்னென்னா, யோசுவாவின் அழைப்பு, கர்த்தரின் அழைப்பு, தேவ அழைப்பு. ஓகேவா? நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, திகையாதே, அப்புறமா வழி நடத்துதல், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போ நான் ஒரு தலைப்பையும் கொடுத்துருக்குறேன். என்னென்னா, தேவ அழைப்பு. கர்த்தர் யோசுவாவை அழைத்தார். ஆமென். கர்த்தர் யோசுவாவை அழைத்தார். அடுத்தது, ஏன் யோசுவாவை கர்த்தர் அழைக்கணும்னா, இதை நீங்கள் அடுத்த வருஷம் முடிக்க போகிற ஒப்பிட்டு பார்க்கும்போது, என்னாகமம்ல பார்க்கும்போது யோசுவாவுக்கு இன்னொரு பேர் இருந்தது. என்னது அது பேர்? ஒசேயாவை தான் மோசஸ் ஒரு பேர் வைக்கிறாரு, யோசுவா. அப்போ ஏதாவது ஒரு 1 மார்க்கில் இப்படி கேட்பாங்க சில எக்ஸாம்பிளெலாம். என்ன கேட்பாங்க? யோசுவாவுக்கு பெயரிட்டது யார்? கர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடாது. யார் பேர் வச்சது? மோசே. சரியா? அப்போ ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டிருந்தான். ஓகேவா? அப்புறம் என்னாகும்? 13, 14 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசுவாவையும் காலேபையும் தேர்ந்தெடுத்து அதில் 12 பேரை அப்போவே மோசே இருக்கும்போதே கானானுக்கு சுற்றி பார்த்துட்டு வாங்க, அந்த தேசம் எப்படி இருக்குது பார்த்துட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு விஷயம் ஒன்று தோணும்ல, ஏன் கர்த்தர் யோசுவாவை மட்டும் அழைக்கிறாரு? அந்த ஜனங்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்களே, ஏன் யோசுவா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ அடுத்த ஸ்லைடு. ஏன்னா பாருங்கள், நான் என்னாகும் 14:8, என்னாகும் 14:19 நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த 12 பேரும் யோசுவா கூட 12 கோத்திர லீடர்ஸ் எல்லாம் மோசே இருக்கும்போதே, இப்போ நம்ம வாசித்த பகுதி மோசஸ் இறந்த அப்புறமா யோசுவாவை கூப்பிடுறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் யோசுவாவை கர்த்தர் அழைச்சாரு அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசுவாவை அங்கே மோசே இருக்கும்போதே 12 பேர் கானானுக்கு போய் சுற்றி பார்க்குறாங்க. 12 பேரில்
10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோயோ அந்த தேசம் வேணாம், அந்த தேசத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யோர்தான் கிட்டேயே இருக்கிறாங்க, அந்த கானான் தேசத்துக்குள்ளே ராட்சதர்கள் இருக்காங்க, அவங்களாம் நம்மளோட பெரியவங்க, சண்டை போடுற மாதிரி இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு முன்னாடி வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவங்க நம்மளை கொன்றுவாங்க, நான் எங்களை சாவடிக்கிறதுக்காக எகிப்துலேருந்து எங்களை கூட்டினு வந்தேன் அப்படின்லாம் பேசின 10 கூட்டம். சரியா? மீதி 2 பேர் காலேபோ யோசுவாவோ இருந்தாங்க பாருங்க. அவங்க 2 பேர் தன்னுடைய சட்டைகளை கிழித்து, அப்படின்னா என்னன்னு தெரியுமா, கர்த்தருக்குள்ளா இருக்கிற ஒரு வைராக்கியம் கிழிச்சு மோசே கிட்ட சொல்றாங்க 2 பேரும், ஐயோ அப்படிலாம் இல்லை, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால், என்னது, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறாரு, அப்படி இருந்தாருன்னா அந்த தேசத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பாரு. அடுத்தது சொல்றாரு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போ அந்த 10 பேரும் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறாங்கன்றதை என்ன பண்ணல, விசுவாசிக்கல. இந்த 2 பேர் தான் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறன்றத விசுவாசிக்கிறாங்க. அதனால தான் யோசுவால கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஏன்னா இங்க சொல்றாரு யோசுவா, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், நீங்க அவங்களுக்கு பயப்படாதீங்க, கர்த்தர் அவங்கள காட்டில் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் யோசுவா கிட்ட கர்த்தர் அப்புறமா சொல்கிறாரு, நீ போகிற இடத்தெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, கலங்காத, திகையாத, பயப்படாத, பலங்கொண்டு தினம் மனதாயிரு அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது ஒரு கும்பலில் மோசே அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை கூட்டு வரும்போதுலேருந்து யோசுவா மோசையை பார்த்துட்டே இருக்கான். அவன் மலைக்கு போகும்போதெல்லாம் பார்க்குறான், ஜெபம் பண்ணும்போதெல்லாம் மோசே யோசுவாவை கூப்பிட்டு போகிறான். அப்போ குட்டி மோசஸா அப்போவே அங்கேயே யோசுவா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டாரு. இப்போ நீங்கள் இங்கே இந்த சபையில் இருக்கும்போது ஒரு குட்டி மோசஸா, தெபோராலா, எஸ்தரா கர்த்தர் நம்மளை உருவாக்கிட்டே இருக்கிறாரு. ஆமேன். அப்போது அந்த பயிற்சியில் உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மை எப்படியாப்பட்டதாக இருக்குது, அந்த பயிற்சியில் கர்த்தர் யோசுவாக்குள்ளே இருந்த உண்மையை பார்த்தார். யோசுவாவை ஒரு தலைவனாய் ஏற்படுத்தி ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்தி போகும்படி, அதை கானானுக்கு நேராய் ஜனங்களை நடத்தி கொண்டு போனான். இன்னைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் பரலோகத்துக்கு நேராக நடந்து போகணும்னா சபைக்குரிய காரியங்கள், இந்த உலகத்தில் வாழ வேண்டிய இந்த நாட்களில் உண்மையுள்ளவர்களாய், கர்த்தரே சொல்லிட்டாரு, நீ போகிற இடத்துல எல்லாம் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த டைமும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறாரு. எதை பார்க்குறோம் அப்பயும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறாரு. சபைக்கு வராமல் வீட்டில் இருக்கிறோம் அப்பயும் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரா இல்லையா, பார்க்குறாரு. சபை ஊழியம் இருக்குது ஆனால் நம்ம வேற ஒரு காரியத்தில் இருக்கிறோம், அப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரா இல்லையா. அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற உண்மை எங்கே போச்சு. அப்போ யோசுவாவை போல கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் அப்படி விடுகிற ஆண்டவர் இல்லை, கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். உங்களை அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா, கடைசி ஸ்லைட். காட் இஸ் காலிங் யூ. இப்போ உங்களை கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எழுந்து ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், கெட் ரெடி. நீங்கள் ரெடியாகணும், உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஆண்டவருக்குள்ளாய் இந்த வார்த்தைக்குள்ளாய் அனுதினமும் இதை தியானித்து இந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே போக போக நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கஷ்டமாக இருக்குது, இதை என்னால் விட முடியல, இப்படி பேசாமல் இருக்க முடியல, இப்படி பண்ணாமல் இருக்க முடியல. கண்டிப்பாக பண்ண முடியும், இது நம்மளுக்குள்ளே இருக்கும்போது. அதுதான் உண்மை. இது எந்த அளவுக்கு நமக்குள்ளே போதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய சித்தத்தை நம்ம ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு யோசுவாவை கூப்பிட்ட மாதிரி உங்களை கூப்பிடுறாரு. அடுத்த மாதம் இதே சாப்டர் தான் நம்ம தியானிக்க போகிறோம். 4 சாப்டராக பிரிச்சிருக்கிறோம். இதில் முதல் சாப்டர் தேவ அழைப்பு, யோசுவாவின் அழைப்பு. அதுக்கப்புறமா அவங்க யோர்தானை கடந்து போகிறது ஒரு 4 சாப்டர். அப்போ நீங்கள் அடுத்த மாதத்தில் நீங்கள் எதை படிச்சுன்னு வரணும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா இப்போ டைமுக்கு தவிர அப்போ என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்போது அந்த நாளில் எப்படி கர்த்தர் நம்மளோடு பேசுகிறாரு, அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, நீங்களே உங்கள் டைரியில் அந்த ஒவ்வொரு சாப்டரில் என்ன பண்ணணும், எழுதி கொண்டு வரணும்.
சரியா? ஹோம் ஒர்க்கு படிப்பீங்களா இனிமேல் டெய்லி? யோசுவா 2 என்ன பண்ணணும்? படிச்சுட்டு வரணும். அப்போது கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறாரு. நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெரிய அபிஷேகத்தை உங்கள் தலை மீது கர்த்தர் வச்சிருக்கிறாரு. விஸ்வாவாக இருந்தாலும், வினிதா இருந்தாலும், ரோஷிதா இருந்தாலும், இளமாறன், சூர்யா, நரேன், விக்கி, இன்பா, யாராக இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகள் மீது கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டம் எப்படியாப்பட்ட திட்டம் தெரியுமா? யோசுவா எப்படி ஜனங்களை கானானுக்கு நேராய் நடத்தி கொண்டு போனானோ அதே போல உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பங்கள், உங்கள் நிமித்தமாய் உங்கள் நண்பர்கள், உங்கள் நிமித்தமாய் உங்கள் தெருக்குள்ள இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பரலோகத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போவார். நீங்கள் ஜெபிச்சா மட்டும் போதும். இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு கூட அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? உங்கள் வீடுகளிலிருந்து கதவை பூட்டி ஜெபிச்சா மட்டும் போதும். கர்த்தர் உங்கள் மூலமாய் ஒருத்தர் சின்ன பையனா, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, முட்டி போட்டு இந்த தேசத்தை நீங்கள் ரட்சிக்கணும், இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் தரணும் ஜெபம் பண்ணியே அவர் முட்டி போட்டு ஜெபிச்சுன்னு இருக்கும்போதே இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த தேசத்தை ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. ஆமீன். அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டது, அந்த தேசமே கர்த்தரை அறிந்து கொண்டது. அப்போது இன்றைக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் பெரிய அழைப்பு, யோசுவாக்கு எப்படி கர்த்தர் அழைத்தாரோ அதே போல் ஒரு பெரிய அழைப்பு உங்களுக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அது என்னது? அந்த உண்மையில் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நடந்து கொள்ளணும். இதை யோசித்து பாருங்கள். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபித்து நம்ம முடிக்கலாம். அப்படியே எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? அப்படியே எல்லாம் எழுந்திக்கலாம். கர்த்தர் நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களை பார்த்தா கர்த்தர் கரத்தை நீட்டுறாரு, உங்களை நம்பி இருக்கிறாரு, உங்களை கர்த்தர் நம்புறாரு. யோசுவாவை நம்பி இந்த ஒரு பெரிய ஊழியத்தை மோசேக்கு அப்புறமா கர்த்தர் கொடுத்தாரே, இப்போ உங்கள் கையிலேயே கர்த்தர் ஒரு பெரிய ஊழியத்தை, ஒரு பெரிய திட்டம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருக்கு நேராக உங்கள் கரத்தை நீட்டுறீங்களா? கர்த்தாவே என் கரத்தை பிடிச்சிக்கோங்க நீங்கள் சொல்லுவீங்களா? நான் இல்லை, நீங்கள் என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி, உங்களுடைய வசனத்தில் என்னை நடக்க செய்யுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையில் நான் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை என் இருதயத்திலையும் என் சிந்தையிலையும் இருக்கும்படி உதவி செய்யுங்க. அது அந்த வசனம் என் இருதயத்தை இந்த உலகத்திலிருந்து காத்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்தில் நமக்கு முன்னாடி நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நம்ம எதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்? யோசுவா என்கிற வாலிபனுக்கு முன்னாடி அன்னைக்கு அவன் எப்படியெல்லாம் வாழணும்னு யோசித்திருப்பான். ஆனால் அவன் கலங்கி, ஐயோ மோசே இல்லையே, இதுக்கப்புறம் யார் எங்களை நடத்தி கொண்டு போவாங்க ஆண்டவரேன்னு உட்கார்ந்து இருந்த சமயத்தில் கர்த்தர் யோசுவாவை கூப்பிட்டாரு. அப்போ அவன் யோசனைலாம் எங்கே இருந்தது? கர்த்தருடைய சேனங்கள் மீது. அந்த உண்மையை கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்காக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை யோசுவாக்குள்ள இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் யோசுவாவை அழைத்தாரு. இன்றைக்கு உங்களுக்குள்ளோ கூட ஏதோ ஒரு உண்மையை கர்த்தர் பார்க்கறதுனால தான் இதை பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்கள் கர்த்தர் அழைக்கிற அழைப்புக்கு நேராய் நடப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய அழைப்பில் நான் நடக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறப்பா. நமக்கு ஒரே முறையாக சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். உங்களை நான் நேசிக்கிறேன், நான் பின் திரும்ப மாட்டேன், நான் உமக்கு நேராய் நடப்பேன், உங்களுடைய வார்த்தைக்கு நேராய் நடப்பேன், உங்களுடைய வார்த்தையில் நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை இருதயத்தை காத்து நடத்தட்டும் இயேசுப்பா. உங்களுடைய அழைப்புக்கு நேராக என்னை நடத்துங்க, பரலோகத்துக்கு நேராக என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேனா உம் சந்நிதியில் முழங்க
துன்பமே வந்தாலும் நான் திரும்பேனே. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்துல எவ்வளோ காரியங்கள் எனக்கு முன்னாடி வந்தாலும் நான் அதை பார்க்க மாட்டேன், நான் பின் திரும்ப மாட்டேன். உம்முடைய கரத்தையே நான் பார்ப்பேன், உம்முடைய இருதயத்தையே நான் பார்ப்பேன், உம்முடைய சிலுவையே நான் பார்ப்பேன், உம்முடைய ரத்தத்தையே நான் பார்ப்பேன். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தையே நான் பார்ப்பேன், உம்முடைய வார்த்தையே நான் பார்ப்பேன்ப்பா, உம்முடைய அரவணைப்பையே நான் பார்ப்பேன், உம்முடைய நேசத்தையே நான் பார்ப்பேன். நீ எனக்காக சிலுவையில உம் பாதையில் நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான், இன்னல் துன்பமே வந்தாலும் எந்த வியாதி வந்தாலும் நான் பின் திரும்ப மாட்டேன். உங்களையே நான் பற்றி கொள்ளுகிறேன். உம் சந்நிதியில் முழங்காலில் கைகளை உயர்த்தி கடைசியாய் சொல்லுங்க, உம் பாதையில் நான் பின் திரும்ப மாட்டேன். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உங்க சத்தத்தை மாத்திர உயர்த்தி, உம் சந்நிதியில் ஆமென் ஆண்டவரே, உம் பாதையில் நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆண்டவரே, எங்கள் மேல நீர் வைத்திருக்கிற அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல ஆண்டவரே, பல கோடிக்கணக்கான வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. நெமிலி பகுதியில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் எங்களுடைய சபையிலே ஏராளமான வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற அன்பு தம்பி தங்கைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு யோசுவாவுடைய அழைப்பை குறித்து நாங்கள் தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கு எங்களையும் நீர் அழைக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை பல முறை எங்களை நீர் அழைத்தோம், உம்முடைய அழைப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தி இருப்போம் என்றால் கர்த்தர் எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேதத்தை வாசிக்காமல் இருந்தது ஒரு பாவம், நாங்கள் ஜெபிக்காமல் இருந்தது ஒரு பாவம். ஆண்டவரே, நீர் பல முறை உன்னோடு நான் பேச வேண்டும், என்னோடு கூட நீ வந்து அமரு என்று சொல்லி பல முறை கர்த்தரிடத்தில் பேசியிருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் கேளாதவர்களைப் போல போனோமே. கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. உம்முடைய அழைப்பை ஒரு காலமும் நிராகரிக்கிறவர்களாய் அல்ல, உம்முடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளில் நாங்கள் உண்மையோடு கூட நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சபையில் நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்தாலும் எங்களை முன்குறித்திருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, பாடுவதற்காக, ஆராதிப்பதற்காக, ஆண்டவரே ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதற்காக, ஆலயத்தில் கூடி ஜெபிப்பதற்காக, ஆலயத்தில் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பல நிலைமைகளை நீங்கள் அழைத்திருக்கிறீங்கப்பா. இசைக்கருவிகளை வாசிக்கும்படி அழைத்திருக்கிறீர். ஒருவேளை உம்முடைய ஊழியத்தை நான் உதாசீனப்படுத்திருப்பேனா, ஒருவேளை உம்முடைய வார்த்தைகளை நிராகரித்திருப்பேனா, கர்த்தர் என்னை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நம்ம நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தரிடத்தில் ஒரு விடுதலை பெற்று நீங்க போகணும்.
உயரட்டோம்ப்பா. பிள்ளைகளை கருவியாய் பயன்படுத்துங்க. யோசுவாவை போல வாலிபர்கள், யோசுவாவை போல வாலிப சகோதரிகள் நிற்கட்டும், வைராக்கியமா நிற்கட்டும்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும், குடும்பங்களோடும், உங்களுடைய எதிர்காலங்களோடும், உங்களுடைய அழைப்போடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம்.